ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். கைலாஷ் தபோவனம் உண்மையிலேயே கடவுள்கள் வசிக்கும் ஒரு சொர்க்கமாக இமயமலையில் அமைந்துள்ள ஒரு அற்புத தவக்கூடமே இந்த கைலாஷ் தபோவனம். இதே போன்று வேலூர் அடுத்த செங்கானத்தம் கிராமத்தில் அழகிய மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ளது இந்த கைலாஷ் தபோவனம். தவத்திரு ஜெயராமன் குருஜி இந்த அழகிய தியான மண்டபத்தை கட்டி வருடந்தோறும் அவருடைய குருவான ஸ்ரீ ஏகாம்பர சுவாமிகளுக்கு குரு பூஜை நடத்தி வருகின்றார். இந்த கைலாஷ் தபோவனத்தில் வாசியோகி என்னும் யோக பயிற்சியையும் அவர் மக்களுக்கு அளித்து வருகின்றார். இந்த தியான மண்டபம் உள்ளே நுழைந்ததும் மனதுக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சியாக மரங்களும் பூச்செடிகளும் நம்மை வரவேற்கின்றன. அந்த இடமே அமைதியான சூழலை நமக்கு தந்து மனதுக்கு புத்துணர்ச்சியை தருகின்றது. இந்த கைலாஷ் தபோவனத்தில் ஸ்ரீ ஏகாம்பர சுவாமிகளின் 13ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவும் நூல் வெளியீட்டு விழாவும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஞானமுக்தி மகான் ஸ்ரீ ஜெயராம் குருஜி அவர்கள் நடத்திய இந்த அற்புத குரு பூஜை விழாவில் சுவாமி சுவாது சத்யானந்தா அவர்கள் பரஞ்சோதி ஆசிரமம் கரூரை சேர்ந்தவர் தலைமை வகிக்கவும், சுவாமி சிவரானந்தபுரி அகில இந்திய சந்நியாசிகள் சங்க இணை செயலாளர் முன்னிலை வகிக்கவும் இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. குரு ஸ்ரீ ஏகாம்பர சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இந்த விழா தொடங்கியது.
निराहारं व्याप्तं येन सरासं पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाज्ञसदाकया ससुदेवीर्तं येन तस्मै श्रीगुरुवे नमः ॐ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः हरि ओं तत्सत्
இந்த விழாவில் வாரியார் தாசன் கவிஞர் முனைவர் சா லக்குமுபதி அவர்கள் இந்த விழாவினை வரவேற்புரையுடன் தொடங்கி மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் உரையும் சிறப்பாக நடைபெற்றது. மூச்சு பயிற்சி வேணும், ஞானம் வேணும், உடல் பயிற்சி வேணும். யோகா கத்துக்க முடியாது. தியானம் கத்துக்கிறது என்ன சார் கஷ்டம்? ஞானம் கத்துக்கணும், தியானம் கத்துக்கணும், பழகணும். எல்லா மக்களும் யான் பெற்ற இன்பத்தை தியானத்தின் மூலம் நான் வெட்டறிந்தேன். வணங்கி போற்றி மகிழ்ந்தேன். நூற்றாண்டிலே திகழ்களை மணிவாசக பெருமானால் ஓதப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்ட கடந்த பிறகும் கூட நம் நாட்டிலே அமர செய்து செவிவழியாக கேட்கமை செய்ததற்காக தலைமைகள் அந்த வீடியோ எடுப்பது எப்படி என்பதை அறிவில சேர்க்கிறார்கள். அறிவர் அதற்கு பிறகு அதில் ஞானம் அடைகிறார்கள். ஒரு ஞானம் ஆன்மீகத்தில ஞானம் வருவாய் அருள்வாய் புகழே என்றார் அருள்கிறார்கள். அருள்கிறார்கள் குருவாய் ஏற்றுக்கொண்டவர் வாரியாசாமி. வாரியாசாமியை குருவாய் ஏற்றுக்கொண்டவர் நாங்கள். ஆகவே இந்த குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே என்பது ரொம்ப முக்கியம். ஆகவே குரு பக்திக்காக இருந்தவர்கள் நானு, அம்மா ஜோதி அம்மா, சுவாமிகள், இன்னும் 2 பேர் 5 பேர் தான் புத்தொலை கேட்கிறோம். மிகப்பெரிய வள்ளலாரை பற்றி தான் ஆரம்பித்தார். ஏன் கேட்டீங்கன்னா வள்ளலார் அழகாக சொல்கிறார், பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், ஊக்குவித்தால் உண்கின்றேன், உறக்கவித்தால் உறங்குகின்றேன். உனக்காக எந்த புதுசாக தெரியாது. அவன் பெயர் என் பெயர் கே ஜெயராம். இன்றைக்கு உலக அளவிலே புகழ்பெற்ற 3 எழுத்தாளர்கள் பிறந்த தினம். என்ன சுவாமி இருக்கிறனால ரொம்ப அழுத்தமா சொல்ல, சுவாமி தயானந்த சிவானந்தர் பிறந்த நாள் இன்னைக்கு. நேற்று சிவானந்தர் தெரியுங்களா? சுவாமி சிவானந்த சரஸ்வதி 200 ஞான நூல்கள். சன்னியாசி ஆகி சொல்லி போடலாம்னு இருக்கேன். கைப்பற்றுகின்ற அளவுக்கு உனக்கு திறமை இருக்கிறது, உன்னை அதற்காகத்தான் இறைவன் படைத்திருக்கிறான் என்று ஆசீர்வதித்தார் சுவாமி சிவானந்த சரஸ்வதி. இப்படின்னா என்ன செஞ்சாரு? சாமி பெரிய சிந்தனையாளர், அவர் பேசணும். ஐயா திருவண்ணாமலையிலிருந்து இதற்காச்சு எப்படி இதை நம்ம கொண்டு போகிறது தெரியல. இருந்தாலும் பொதுமக்கள் முன்னிலையில இந்த ஜெயராமன் சாமி ஏன் இந்த அளவு வளர்ந்தார் என்பது தனிப்பெரும் கருணையினாலே இந்த இனிய காலை வேளையிலே இத்தினத்திலே இந்த கைலாச தியான மண்டபத்தில் திருமூலர் அரங்கத்தில் குரு பூஜை நடத்திக் கொண்டிருக்கூடிய விழாவிலே என்னையும் அழைத்ததற்காக ஜெயராம் சாமிகள் அவர்களை வணங்கி போற்றி மகிழ்கிறேன். ஐயா அவர்கள் அவருடைய கருத்துரையை சொல்லும் பொழுது தமிழையும் ஆன்மீகத்தையும் கலந்து சில நிமிடங்களில் பல கருத்துரைகளை அருமையாக எடுத்து உரைத்தார்கள். சிறப்புக்குரிய ஒரு கருத்துக்களை எல்லாம் ஐயா அவர்கள் எடுத்து உரைத்தார்கள். இன்றைய தினம் குரு பூஜை விழா. ஒவ்வொரு ஆண்டும் சுவாமிகள் அவருடைய குருவுக்கு எடுத்து நடத்துகின்ற குரு பூஜை விழா. மனிதனாக நம்ம பிறக்கின்ற பொழுது எல்லா மனிதருக்கும் குரு என்பது அமைவதில்லை. வழிகாட்டுதல் என்பது யாரும் தேவையில்லை. சிவ வழிபாடு என்பது புற வழிபாடிலே நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் என்று தோன்றும். இவையெல்லாம் புற வழிபாடுக்கான ஈடுபாடுக்கு குரு என்பது தேவையில்லை. ஆனால் அக வழிபாடுக்கு நிச்சயமாக ஒரு குரு அமைய வேண்டும். அக வழிபாடுக்கு ஒரு குரு அமைந்தால்தான் இந்த ஆன்மா அகத்தை உன்னை தவிர எனக்கு வேறு துணை இல்லை, உன் திருவடியை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது, அத்தனையும் உன் கருவறையிலே உன் திருவடியை மட்டுமே அடைய நாடி இருந்த இந்த ஜீவாத்மாவை ஒரு உருவம் கொண்டு வளர்த்து இந்த பிரபஞ்சத்தை புறந்தள்ளி விட்டாயே, உன்னை பிரிகின்ற நேரம் எனக்கு ஏற்படுத்தி விட்டாயே, இந்த பிரபஞ்சத்தை பிறப்பதற்கும் கருணையினால் கிடைத்தாலும் உன்னை பிரிவதற்கான நேரம் எனக்கு வந்து விட்டதே என்று எண்ணி அழுது கொண்டே பிறக்கின்ற நாணிகளாக திருவாசகம் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது. நாமெல்லாம் பிறக்கும் போது மட்டும் அழுதுவிட்டு வாழும் போதெல்லாம் அவனை மறந்து விட்டு நம்மளுடைய சிற்றின்பங்களோடு தொடங்கும் போதுதான் அவனை மறந்து நாம் சிரித்துக் கொண்டு வாழ்கின்றோம். மகான்கள், சித்தர்கள், நாணிகள் இவர்கள் அடையக்கூடிய தன்மையை பெற்றதனால் தான் அவர்கள் எல்லாம் மகான்களாக, சித்தர்களாக, நாணிகளாக மாறினார்கள் என்று பல என்பது எவ்வளவு சிரமமான பணி என்பது தெரியும். அதனால அடுத்து சிவராமானந்தம் அடுத்து ஒரு மிகப்பெரிய, அவரும் பெரியவர், அவரும் சூப்பர் ஸ்டாரு,
இப்ப அவரை போய் நம்ம 5 நிமிஷத்துல பேச சொல்ல முடியாது. இருந்தாலும் குருஜி சொல்றாரு, அவருடைய கட்டளை தான். அதனால அகில பாரதிய சன்னியாசிகள் சங்க சுவாமி பரஞ்சோதி ஆசிரமத்தினுடைய கருணுடைய சுவாமி சத்யானந்தா அவர்களுக்கும் வரவேற்பு நல்கிய இருக்கிறோம். ஆக ஒரு நல்ல நிகழ்வை திருவாசகத்துடைய தோற்றத்தில் சிவபெருமானே எழுதி அந்த கையெழுத்து போட்ட பிள்ளைகள்லாம் இருக்கக்கூடிய வீடு கூட இருக்காது. அவனுடைய பொருளாதாரத்துக்காக ஒவ்வொரு வருஷமும் நாங்க வரப்போகும் போது ஒவ்வொரு முன்னேற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. நடந்து கொண்டே இருக்கு. எல்லாம் கடந்த நிலையில் எது நிரந்தரம் என்பதை புரிந்து கொண்டத குருநாதருடைய கருத்துக்களை ஏற்புடையதாக வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டதற்கு அடிப்படையில் நேராம் குறிச்சி அவர்கள் இந்த பணியை சமயத்திற்காக சமுதாயத்திற்குரிய அடித்தட்டு மக்களுக்காக அவர்களை மேலே கொண்டு வரும் என்ற உணர்வுகளோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மேல் மக்கள் தன்னுடைய கருத்துக்களை சமுதாயத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு தகுந்த சிஷியர்களை தேடிக்கொண்டிருப்பார்கள் என்பதை இன்னொரு சான்றிதழ் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் எல்லாருக்கும் உலகம் முழுவதும் மடங்கள் இருக்கிறது. பல்வேறு சமயத்திற்கும் சமுதாயத்திற்கும் நிறைய செயல்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு சிஷியரை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, இமயமலையில பாபாஜி நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அது யாருக்கு தெரியாம சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டையில தான் ஒரு பிறந்தது. இப்பவும் கோயில் விழா முடிவில் பள்ளி சிறுவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. பின்னர் அனைத்து சாதுக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் மிகவும் சிறப்பாக வழங்கப்பட்டது. வந்திருந்த சாதுக்கள் அனைவர்களுக்கும் வஸ்திரதானமும் வழங்கப்பட்டு இந்த பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ஆன்மீக செம்மல் ஜே லட்சுமணன் தலைவர், ராணிப்பேட்டை மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை தலைவர் வந்திருந்து இந்த விழாவினை மேலும் சிறப்பாக்கினார். இந்த விழாவானது வருடம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறுவது மிகவும் சிறப்பானது. ஆன்மீக பொதுமக்களே, நீங்களும் இந்த கைலாஸ் தபோவனத்திற்கு சென்று ஜெயராம் குருஜி அவர்களின் வாசியோக பயிற்சியை பெற்று மனதுக்கும் உடலுக்கும் அமைதியை தேடியும் இந்த குரு பூஜை விழாக்களில் கலந்து கொண்டு மன நிம்மதியும் அடைய எல்லாம் வல்ல இறைவனை நாம் வேண்டுகின்றோம். இந்த விழாவின் முழு வீடியோ தொகுப்பினை உங்களுக்காக நாம் வழங்குகின்றோம்.
மறைந்திருந்தாய் எம்பெருமான் பத்தினியே தன்னை மறைந்திட மூடிய மாலையுடை அளவோர் ஒன்பது ஆயிரத்திலே நலங்கப்பனை நம்மதனை செய்ய இழந்து மனத்தாகுவதற்கு கலந்து அன்பாகி கலந்து உள்ளவரும் நலந்தாமிடாத சிறிய உணர்ச்சி இளந்தன்மை உணர்ச்சி எங்களவர் காட்டி சாய்ந்தே வாசமாக்கள் ஆய்க்கும் ஆரியனே நேசாருள் புரிந்த நெஞ்சில் கொஞ்சம் கெட பேரான் என்ற திருக்கருணை பேரானே ஆறாமதே அருள்கால் விண்மானே ஓர் ஆறாவுள் நாளிலாய் விண்மானே இன்பமும் துன்பமும் இல்லாயே என்பதற்கு அன்பனே யாரைய பாடலைக்கால் சோதியனே சுற்றலே தோன்றாதிருக்கே ஆதியனே நந்தம் பருவாய் என்றாய் போக்கும் வரவும் உணர்வில்லாத காக்கும் சாம்ப சதா